ஸோ அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வரப்போ நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் ஆனீங்க அண்ட் போய் சேவ் அடிச்சு அடுத்த நாள் சும்மா உட்காந்துருந்தேன். ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க வீட்டில், அதை அமுச்சு விட்ட டேரக்டருக்கு. பார்த்தோன்னா ஐ திங்க் ஏதோ ஒரு ஸ்பார்க். பேட்டில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிக்க வராது ஓடி போயிருன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? 100% நடிக்க வரல, சுத்தமாக ஃப்ரேமில் என்ன பண்ணணுன்னே தெரியல, உனக்கு ஓடி போயிருன்னு சொல்லிட்டாங்க டேரெக்டாக. அவர்கிட்டே வந்து இல்லை நான் கற்றுக்குறேன், எனக்கு ஏதோ ஒரு டைரெக்ஷனில் யூ புட் மீ அக்ராஸ் அண்ட் நான் கற்றுக்குறேன். ஸோ அதுதான் அந்த இன்டு தட் கேரக்டர் போகிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று இருந்திருக்கும்ல, லைக் ஒரு பிளேலிஸ்ட். ஓகே, ஜஸ்ட் கிளாசிக்கல் பீத்தோவன் கிளாசிக்கல் மியூசிக். ஐ ஹேட் அரௌண்ட் 16-17 சாங்ஸ் நினைக்கிறேன் அந்த பிளேலிஸ்ட்டில். ஐ வென்ட் டு பெங்களூர், தனியாக போய் ஒரு ரூமில் உட்காந்து எழுதி டிசைன் பண்ணேன். எப்படி சூர்யா சார் ஓவர் டேக் பண்ணாமல் இல்லைன்னா கூட அவர் கூட எப்படி பேலன்ஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம்? ஒன்று ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் மைண்டை. சரியா? சூர்யா சார் அந்த மைண்டே கிடையாது, மைக்கிள் மட்டும்தான் கேமரா முன்னாடி போகும்போது இருக்கணும். வெரி வெரி ரொம்ப யோசிச்சு ரொம்ப கான்சியஸாக லைக் ஐ மேக் ஷூர் தட் மைக்கிள் இஸ் ஒன்லி தேர். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிக்சட் ரிவ்யூஸ் மிக்சட் கமெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. லைக் எனக்கு தெரியும் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் போகிறாங்க அது இதுன்னு, பட் வி கோ பை வாட் வி see in the theatre with an audience. ஹே காய்ஸ், திஸ் மீ விஜய் தனுஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ படத்தில் மைக்கேல் மிராஸா கலக்குன்னு கலக்கியிருக்க ஆக்டர் விது ப்ரோ தான் இருக்காரு. வணக்கம் ப்ரோ. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நான் சூப்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ், ரெட்ரோ செம்மையாகிட்டு ரீசெண்டாக தேங்க்ஸ் கிவிங் மீட்லாம் முடிச்சுட்டு ஒரு பார்ட்டி ஜோன் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க நினைக்கிறேன். கண்ணாடி போட்டிருக்கேன், அதுலேயே ஐ திங்க் தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். கண்ணாடி போட்டிருக்கேன் பாருங்க. செலிப்ரேஷன் மோட்ல இருக்கீங்க. நல்லா எப்படி இருக்கு ரிசப்ஷன்? எப்படி இருக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. தியேட்டர்ஸ் போகும்போது ஆடியன்ஸ் பார்க்கறது இட்ஸ் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு புல் பண்ற ஃபேக்டர்ஸ் எல்லாமே உங்க கேரக்டர்ல இருந்திருக்கு. கழுத்து அப்படின்ட்டு வேற லெவல்ல இருந்திருக்கு. ஸோ அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வரப்போ நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் ஆனீங்க அண்ட் வாட் வாஸ் யுவர் மைண்ட் தாட் அந்த கேரக்டர் மைக்கேல் மிராஸ் அந்த கேரக்டருக்கு? ஸோ ப்ரிப்ரேஷன் வாஸ் ஒன் 15-20 days. ஆக்சுவலாக ஆடிஷன்ஸாக ஸ்டார்ட் பண்ணது. நான் ஆக்சுவலாக வேற ஒரு கேரக்டர் ஆடிஷன் பண்ணேன் படத்தில். பட் தென் ஐ டென்ட் கெட் தட். அது ஒரு இவ்வளோ தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் அந்த டைமில். ஸோ அப்புறமா வந்து இல்லை இது செட் ஆகலை மாதிரி சொல்லிட்டாங்க. போய் நாளையிலேருந்து திருப்பி முதல்லேருந்து கூட போடு மாதிரி போய் சேவ் அடிச்சு அடுத்த நாள் சும்மா உட்காந்துருந்தேன். ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க வீட்டில், அதை அமுச்சு விட்ட டேரக்டருக்கு. பார்த்தோன்னா ஐ திங்க் ஏதோ ஒரு ஸ்பார்க். அப்போ வந்து கூப்பிட்டு சரி இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, ரொம்ப பெரிய கேரக்டர், ஆனால் நீ ஆடிஷன் பண்ணலாம், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் மாதிரி. அப்புறம் வி ஸ்டார்டட் டு ஆடிஷன் பேக் அண்ட் ஃபோர்த், நிறைய பேசி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் தனியாக ஒர்க் பண்ணி லைக் ஒரு 3 நாள் இந்த ரூம் போட்டு யோசிச்சு அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணலாம், இப்படி பண்ண நல்லா இருக்கும், அப்படி பண்ண நல்லா இருக்கும், அந்த மாதிரி போட்டு லைக் மைண்ட் செட்டாக அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஏன்னா சார்ல்ஸ் மேன்சன் ஒரு கல்ட் லீடர் ஒருத்தர் இருக்கான். ஓகே, அதோட ரெஃபரன்ஸ் மட்டும் பாடி லாங்குவேஜா அது இது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் மென்டாலிட்டியா ஹூ ஹி இஸ்ங்கிறதுக்கு எனக்கு சார்ல்ஸ் மேன்சன் பற்றி சொன்னார். படி பட் ஆனால் நம்ம படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான, இப்போ இவன் பேசுகிற வார் இவனோட ஃபிலாசபி வேறு, பட் அந்த மைண்ட் செட்டை இஸ் த சேம் கைண்ட் ஆஃப் இன் த ஹெட் சைக்கோ மாதிரி. ஒரு படங்கள் பார்க்குறப்ப லைக் வந்து ஜிகதண்டா டபுள்எக்ஸ் ஆகட்டும், அது பார்க்குறப்ப சத்தான் என்ன கேரக்டர், யாரா அந்த பர்சன், யாரா அவங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஒன்று போச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறப்போ ரெட்ரோவில் இவர் தானா அவர், இவ்வளோ ஃபுல் டிரான்சிஷனாக இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ரியலாக யார் இந்த வித்து, யார் அவர், சொல்லுங்க நேஷன் வாட்ஸ்டணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரியலாக just normal casual guy. I'm passionate about what I do and willing to do whatever it takes. ஒரு கேரக்டர் பண்ணணும்னா அதுக்கு என்ன போடணுமோ பண்ணலாம். பேசிக்காக ரிசர்ச் பண்ணுறப்போ கோயம்புத்தூர் காய், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு லைக் இன்டூ வேலை பார்த்துட்டு இருந்தவன், சம்மந்தமே இல்லை, சாக்லேட் பாய் அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருந்த ஒரு பையன் தான் 100%. ஸோ பெரிய ஸ்விட்ச் தான். நான் இருந்த லைன் ஆஃப் ஒர்க்கும் வாட் எவர் லைஃப் வாஸ்லேருந்து இங்கே வந்து லைக் பிளாக் அண்ட் ஒயிட். நைஸ் இருந்துச்சு. அப்புறம் லைக் எப்பயாச்சும் ஆசை இருந்துச்சு ஆக்டிங் தான் நம்ம கரியர்? எப்போவுமே ஆசை இருக்கும். பட் ஒரு ஜென்ரலாக நம்ம வளரும்போது ஒரு சின்ன பையனாவோ இல்லை காலேஜ் டைம்லையோ சினிமா இஸ் அ வெரி இன்ஃப்ளூயன்ஸ் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. இல்லை நம்ம அங்கே இருக்கணும்னு நம்ம யோசிச்சாலும் அப்படி யாரும் தெரியாது, பெருசாக கனெக்ஷன்ஸ் அது இதெல்லாம் கிடையாது. ஸோ யூ நெவர் திங்க் அந்த டைரெக்ஷனில். நான் ஐ திங்க் 10th முடிச்சதுக்கப்புறமா ஆர்ட்ஸ் எடுக்கிறேன், அதுக்கப்புறமா எனக்கு என்ன வேணும் பண்ணுறேன்னு சொன்னேன். இல்லை வீட்டில் ஒரு மாதிரி வந்து இல்லை இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நடக்கிறது தான். ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் தோஸ். எம்பிஏ முடிச்சு ஒரு 1.5 வருஷம் வேலை பார்க்கும்போது அப்போ தான் வந்து ஏதோ கொஞ்சம் சுயமாக யோசிக்கிறதுக்கு ஒரு அறிவு வந்துச்சுன்னு சொல்லுவேன். ஒரு புக்கு படித்தேன், ஆல்கெமிஸ்ட்னு ஒரு புக்கு. இட்ஸ் அபவுட் ஃபாலோவிங் யுவர் ஹார்ட். அப்போ ஸ்டார்ட் லைக் ஓகே போயிடலாம், இதுதான் நம்மளுக்கு வேணும்னா தென் ஜஸ்ட் லீவ் எவ்ரி திங் பிஹைண்ட், ஒன் தாட்
போகிறோம், வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன். இட் ஜஸ்ட் கேம் டு தட் சைட். நான் வந்த ஒன்னெல்லாம் வந்து பேட்டில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிக்க வராது ஓடி போயிருன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? 100% வாய்ப்பே இல்லை. ஸோ ஐ திங்க் பெர்செப்ஷனாக வந்து ஸோ கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கான், பார்க்கறதுக்கு இப்படி இருக்கான், ஸோ அவன் வந்து ஹீரோ ஆனும் ஃபேமஸ் ஆனும், அதுதான் வந்து ஐ திங்க் தட் வாஸ் பீப்புள்ஸ் பெர்செப்ஷன் ஆஃப் மீ ஃபார் அ லாங் டைம். உங்கள் பெர்ஸ்பெக்ஷன் என்ன ப்ரோ இருந்துச்சு உங்களுக்கு? என்ன எனக்கு இட்ஸ் ஆல்வேஸ் பேஷன், அவ்வளோதான். சினிமா டெடிகேட், கோ வேறெவர் இட் டேக்ஸ் யூ, இட் டேக்ஸ் யூ. நீ பெரிய சக்ஸஸ் வந்தாலும் ஓகே, எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் ஓகே, பட் இட் would have been என்னோட டெசிஷன்ல. எனக்கு இது வேணும், நான் அது பண்ணினேன், அது ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆல தாண்டி ஐ வாண்டட் இட் டு பி மை டெசிஷன் அண்ட் நாட் யூனோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஃபேமிலி ஆர் சொசைட்டி ஆர் எனிதிங் லைக் தட். வந்தோன்னு ஃபர்ஸ்ட் போயிடு, இல்லை நடிக்க வரல, சுத்தமாக ஃப்ரேமில் என்ன பண்ணணுன்னே தெரியல, உனக்கு ஓடி போயிருன்னு கார்த்தி சுப்ராஜ் சொல்லிட்டாரு. டேரக்டா சொல்லிட்டாரு, மூஞ்சி கட்சி நடிப்பே வரல போயிருந்தேன். நடிப்பே சும்மா யாராச்சும் நம்மளை பற்றி நெகட்டிவாக சொன்னாலும் இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர்கிட்டே வந்து இல்லை நான் கற்றுக்குறேன், எனக்கு ஏதோ ஒரு டைரெக்ஷனில் யூ புட் மீ அக்ராஸ் அண்ட் நான் கற்றுக்குறேன், கற்றுட்டு நான் ரெடி ஆகிட்டு வரேங்கிறது தான். அப்போ வந்து மைண்ட் செட் வந்து வாஸ் ஐ வில் கோ லேர்ன். அதுக்கப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு இடத்துல வருங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு அதுவும் ஒரு இன்ட்யூஷன் தான். இல்லை இங்கே தான் நம்ம ஃபியூச்சர் இருக்குன்னு. ஸோ கற்றுக்கிட்ட போய் பேட்டை முத்துக்குமார், அப்புறம் ரெஜின் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட ராஜேஷ் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட என்னோட ஆசான்கள் எல்லாம். அப்புறம் சுரேந்திர தானமூர்த்தி, சூரி சார்னு இப்போ ஜிகத்தாண்ட டப்ளெக்ஸ் ஷெட்டானி அவர் தான் ட்ரெயின் பண்ணார். ஸோ ஜஸ்ட் ஒன் எல்லாம் கற்றுக்க ஒரு ரெட்ரோ உங்களோட கேரக்டரைசேஷன் சொன்னதுக்கப்புறம் லைக் வந்து அந்த லுக் ஆகட்டும், உங்களுக்கான அந்த மேக்கப்பு, அந்த லுக்கு, அதுக்கே வந்து நிறைய டெஸ்ட் போயிருக்கும்ல ப்ரோ. இப்போ வந்து ஃபைனல் லுக் அதானா, இல்லை அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு அவங்க லுக்கு? இல்லைங்க, அதான் நான் சொன்னேன்ல, இட்ஸ் வெரி லாஸ்ட் மினிட் காஸ்டிங் ஆப்ஷன். அதுக்கு முன்னாடி அபே தியோல் பண்ணுறதா இருந்துச்சு. ஏன்னா டேரக்டர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு, ஸோ ஐ கேன் டெல் யூ. அபே தியோல் அண்ட் அதுக்கப்புறமா ஐ திங்க் 2-3 very big names. I'm not going to reveal, but very big names from Malayalam அங்கெல்லாம் வந்து I think they were in talks. பட் ஆனால் அது அந்த டாக்ஸில் இருக்கிற டைமில் தான் என்னோட ஆடிஷன்ஸ் ஆரம்பிச்சது. அபேதியோவில் at the last moment அவருக்கு தமிழ் நிறைய டைலாக்ஸ் இருக்குது அண்ட் யூனோ லெங்தி டைலாக்ஸ், அதனால் வந்து அது எப்படி பண்ண முடியும்னு தெரில, அந்த மாதிரி ஏதோ ஆச்ச போல இருக்குது. ஸோ யா ஓப்பன்ட் அப் ஒன் டோர் ஃபார் மீ அண்ட் ஆடிஷன் பண்ண ஐ திங்க் தென் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இட் வாஸ் லைக் ஐ வாஸ் கிரியேட்டிங், you know, we knew that like we were starting to create a character and இது வந்துரும்னு ஒரு உங்களுக்கு கான்ஃபிடன்ட் ஒரு ஃபீலிங். அது கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியாது, பட் there was one feeling, okay நம்ம பண்ண போகிறோம். அதனால தான் all the effort, like even when there were doubts from that side, நான் டெய்லி வந்து உட்காந்து லைக் நான் எழுதுவேன் நிறைய about character வேணும்னா I like to write it and you know who he is அந்த மாதிரி. ஸோ I started to design and say like okay இவ்வளோ எக்ஸென்ட்ரிக்காக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், பட் இட் ஸ்டில் ஹேஸ் டு பி அ வெரி சீரியஸ், வெரி மெனசிங். சும்மா சிரிச்சிட்டு மட்டும் போயிடக்கூடாதுங்கிறது ஒரு இது இருந்துச்சு. ஓகே பண்ணலான்ட்டு. ஸோ அதுதான் அந்த இன்டு தட் கேரக்டர் போகிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று இருந்திருக்கும்ல. லைக் சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து டார்க் ரூம்லேயே இருந்தேன், நான் வந்து சில சாங்ஸ் கேட்டே இருந்தேன் அந்த மூட்காக, இல்லை நான் இந்த புக் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஐ ஹேட் ஒரு பிளேலிஸ்ட். ஓகே, ஜஸ்ட் கிளாசிக்கல், பேட்டோவன் கிளாசிக்கல் மியூசிக். ஐ ஹேட் அரௌண்ட் 16-17 சாங்ஸ் நினைக்கிறேன் அந்த பிளேலிஸ்ட்டில். அந்த பிளேலிஸ்ட்டு மைசெல்ஃப், அதாவது ஒரு 3 நாள் ஐ வென்ட் டு பெங்களூர், தனியாக போய் ஒரு ரூமில் உட்காந்து எழுதி டிசைன் பண்ணி ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் வித்தின் யுவர் செல்ஃப். எவ்வளோ தூரம் போக முடியும், எவ்வளோ தூரம் இது யூ கேன் புஷ் யுவர் செல்ஃப் மென்டலி, ஹவு ஃபார் கேன் யூ புஷ் யுவர் செல்ஃப், ஆர் லைக் ஹவு ஈவில் கேன் யூ பி. என்ன ப்ரோ பண்ணீங்க மென்டலாக இல்லை ஃபிசிக்கலாக? எதை ரைட்டிங் தான் மோஸ்ட்லி, வாட் எவர் ஐ ரோட். அவ்வளோ. அப்புறம் அதுக்கு அந்த கேரக்டருக்குன்ட்டு வந்து எனக்கு ஒரு 2-3 தியரி மாதிரி எல்லாம் ஃபார்ம் பண்ணி, அதில் ஒரு தியரி வந்து சும்மா ஓகே நீங்களா ஃபிக்ஷனல் தியரி, நானே வந்து ஒரு தியரி எல்லாம் எழுதி அதை ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி அது டைரக்டர் காமிச்சு அதெல்லாம் அவருக்கு பிடிச்சது. ஸோ என்ன ப்ரோ சொல்ல முடியுமா அது என்ன தியரி? என்ன இல்லை சும்மா கேஆஸ் தியரின்ட்டு, நம்ம ஆல்ரெடி கேஆஸ் தியரின்னா அதுக்கு வேறு ஏதோ ஒரு மீனிங் இருக்குது, அதுக்கு சம்மந்தமே இல்லை. பட் என்னோட கேஆஸ் தியரி வந்து லைக் வித்தவுட் கேஆஸ் தேர் இஸ் நோ லைஃப். யூனோ நம்ம எவ்வளோ ஒரு கண்ட்ரோல்டாக நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் இல்லை வாட் எவர் யூனோ யூ ட்ரை டு கண்ட்ரோல் டூ மச், யூ நெவர் ஆக்சுவலி யூனோ யூ நாட் கோயிங் டு கெட் அதுலேருந்து பெருசாக எதுவுமே நடக்காதுங்கிறது என்னோட ஃபீலிங். லைக் கேஆஸ் இருக்கிற இடத்துல தான் வந்து யூனோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங். ஸோ அதுக்கு ஒன்று ஐ திங்க் பிக் பேங் தியரியிலேருந்து ஒரு இது ஆரம்பிச்சு 2 கல் எங்கேயோ வந்து இன் ஸ்பேஸ்
two things crashed into each other, and then certain gases, certain materials form ஆகி அதுலேருந்து வேர்ல்டு வந்து அதுக்கப்புறமாவும் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலும் எப்பவுமே கேஸ் தான் இருந்திருக்கு. வார், அடிச்சுக்கிறது, போகிறது, வருது. பட் வி கீப் எவால்விங் வித் எவ்ரி திங் chaotic that happens. We keep evolving one step further. So without chaos, life is not a lot. ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஒரு போரிங்கான லைஃப். லைக் இல்லை நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, லைக் சூர்யா சார் இருக்காரு, நீங்களும் 2 பேரும் ஒரு ஃப்ரேமில் பண்ணுறீங்க. எல்லா ஒரு ஆக்டருக்கும் உள்ள இருக்கும், இவ்வளோ பெரிய ஆக்டர், அவங்களுக்கு ஒரு செம்ம ஃபேன் பேஸ் இருக்குது. அவர் வந்தாலே வந்து கிளாப்ஸ் தெரிக்க போகுது, நமக்கும் நம்ம வர போகிறோம். எப்படி சூர்யா சார் ஓவர்டேக் பண்ணாமல் இல்லைனா கூட அவர் கூட எப்படி பேலன்ஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம், லைக் அந்த மீட் ஒன்று இருக்கலாம் ப்ரோ. அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? அவர் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ தாட் ப்ராசஸாக வந்து ஒன்று ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் மைண்டை. சரியா? சூர்யா சார் அந்த மைண்டே கிடையாது. மைக்கிள் மட்டும்தான் கேமரா முன்னாடி போகும்போது இருக்கணுங்கிறது வெரி வெரி ரொம்ப யோசிச்சு ரொம்ப கான்சியஸாக லைக் ஐ மேக் ஷூர் தட் மைக்கிள் இஸ் ஒன்லி தட். ஒன்று. இன்னொன்று வந்து அது இந்த நிறைய கிவ் அண்ட் டேக் இருக்கும். பெர்ஃபார்ம் பண்ணும்போது எந்த ஆக்டராக இருந்தாலும் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் கிவ் அண்ட் டேக். அந்த விதத்தில் வந்து ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் ஒர்க்ட் வித் எனிபடி வேர் ஐவ் ஹேட் இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். லைக் யூ கேன் ஃபீட் ஆஃப் his energy when he's performing, which will that he can make people around him look better. Okay. And look like அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக அழகாக ஹோல்ட் பண்ணுவார். அது யூ ஹவ் டு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கூட நடிக்கும்போது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. லைக் ஹீஸ் சச் அ ட்ரெமெண்டஸ் ஆக்டர். அண்ட் அவர் அதான் ஹீ ஹோல்ட்ஸ் அ சீன் டுகெதர். ஆர் அதுக்கு என்ன வேணுமோ அந்த இல்லை நான் ஹீரோ, நான் இந்த மாதிரி அந்த மாதிரி சேஞ்சஸோ இல்லை பேசுறது பண்ணுறது எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட் டெடிகேஷன் வந்து 100% சரண்டர். ஒன்ஸ் இஸ் ஆன் செட்டுன்னா அவர் யூ கேன் சி அவர் ஃபயர் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம டேரக்டர் சாரோட ஒர்க் எப்படி ப்ரோ இருக்கும்? லைக் உங்ககிட்ட சீன் சொல்லிட்டு உங்களை பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாரா, இல்லை அவர் ஒரு மாதிரி பண்ணி காட்டுவாரா? பண்ணி காட்டுறதெல்லாம் பண்ணவே மாட்டார். எதுவுமே பண்ணி காட்ட மாட்டார். இட்ஸ் மோர் லைக் இந்த படத்துக்கு வந்து போன படம்னா இந்த சூரி சார் கூட நாங்கள் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், நடக்கிறது, ஓடுறது, 4 காலில் ஓடுறது, இது எல்லாமே வந்து அவர் he was overlooking. ஸோ இந்த படம் வந்து ஐ ஹேட் கம்ப்ளீட் ஃப்ரீடம். நீ போ, நீ பண்ணு. பிகாஸ் ஐ திங்க் ஆடிஷன் டைம்லேருந்து அந்த கான்ஃபிடன்ஸ் நினைக்கிறேன். ஸோ லைக் சரி ஓகே ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கா, லெட் ஹிம் ஜஸ்ட் டூ மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ இருந்துச்சு நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணணும், சில 1-2 வார்த்தைகள் மாறலாம் அந்த மாதிரி. லைக் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிக்சட் ரிவ்யூஸ், மிக்சட் கமெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. லைக் சில பேர் கனெக்ட் ஆகல, சில பேருக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. லைக் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் டேரக்டர் சார் என்ன சொன்னார் இதை பற்றி? ஐ திங்க் கொஞ்சம் ஆன்லைனில் படிக்கிறது நான் ரொம்ப படிக்கல கான்சியஸாகவே. எனக்கு தெரியும் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் போகிறாங்க அது இதுன்ட்டுலாம். பட் வி கோ பை வாட் வி சி இன் த தியேட்டர் வித் அன் ஆடியன்ஸ். நாங்கள் கிட்டத்தட்ட டெய்லி ஃபஸ்ட் 3-4 டேஸில் டெய்லி 3 ஷோ 4 ஷோ அந்த மாதிரிலாம் தியேட்டர் விசிட்ஸ் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஷோ பார்க்குறோம். அண்ட் தியேட்டர் போயிட்டு வரும்போது அங்கேருந்து உங்கள் ஆடியன்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிற ரியாக்ஷன் தானே. தென் யூ நோ கிரவுண்ட் லெவல் நம்ம பண்ண படம் எப்படி இருக்குது, எப்படி எடுத்துக்கிறாங்க. அங்கே 1-2 பேர் சொல்லலாம் இல்லை செகண்ட் ஹாஃபில் உள்ளது மேபி சின்ன கனெக்ட் எங்கேயோ போயிடுச்சு, இல்லை கல்ட்டுங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு புதுசாக இருக்கலாம், சம்திங் தட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி. பட் அப்போ ஐ திங்க் லைக் there were moments which they enjoyed in terms of performances and what was happening, சின்ன ஜோக்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஓவரால் ரொம்ப பாசிட்டிவாக தான் வந்து ஆன் கிரவுண்ட் இன் தியேட்டர் இட்ஸ் பின் கிரேசி ரெஸ்பான்சிபிள். திருவண்ணாமலை போயிருந்தேன் 2 நாள் முன்னாடி, முந்தானேத்து. ஓகே, அங்கே ஒரு தியேட்டர் விசிட் போயிருந்தோம். கோயில் போயிட்டு டைரக்டர் ஒரு 2-3 அசோசியேட்ஸ் நாங்கள் அங்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு ட்ரூ ஒரு த வித் ஆஃப் பிரெத் ஆஃப் சினிமா எவ்வளோ தூரம் எந்த மாதிரி பீப்புள் வரைக்கும் வந்து ரீச் ஆகுது அண்ட் வாட் லவ் தே ஷோ ஃபார் சினிமாங்கிறது அப்போ தான் பார்த்தேன். அது பார்த்தோன்னே நீங்கள் ஆன்லைனில் என்ன வேணாலும் எழுதிக்கோங்கடா, லைக் பிகாஸ் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் தெரியுது, ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியுது, அண்ட் தே ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் ஃபன். ஸோ எப்படி ப்ரோ ஒரு கேரக்டருக்குள்ளே எப்படி இன்டோ சில அஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்காக நான் கேட்குறேன், ஒரு கேரக்டரை இன்டெப்த்தாக போயிட்டு அவங்கள மறந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்னா லைக் எந்த அளவுக்கு அது ஹோம் ஒர்க் இருக்கும்? நீங்கள் சொல்கிறப்பே தெரியுது ஒரு கேரக்டருக்கு நீங்களே தியரி எழுதி லைக் நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த மிராஸ் கேரக்டருக்கு. ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணியுமே நீங்கள் சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு சொல்கிறீங்க. லைக் எனக்கு இன்னும் டைம் இருந்திருந்தா இன்னும் நல்ல பாடி கிடி எல்லாம் பில்ட் பண்ணி 15 டேஸில் பெருசாக பண்ணுறதுக்கு டைம் இல்லை. லைக் யூ குட் ஒர்க் மோர் கன்வின்சிங்காக அந்த கேரக்டர் ஃபைட்டர். ஸோ குட் ஹவ் டன் அ ஃபியூ மோர் திங்ஸ் அந்த மாதிரி. அண்ட் ஒரு 15 டேஸ் ஒரு கேரக்டரோட நீங்கள் மைண்டில் லிவ் பண்ணுறதுக்கும் அது ஒரு 2 மாதம் டைம் கிடச்சிதுன்னா எவ்வளோ இருக்கும் யோசிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, பண்ணுறதுக்கு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அது the further you go into it, it is going to show. ஓகே, ஃபர்தர் யூ கோயிங் டு லைக் எந்த மாதிரி லைக் மென்டலாக அந்த கேரக்டர் பற்றி நம்ம ஒர்க் ஷாப் பண்ணுறதோ அதை பற்றி டைலாக்ஸ் பேசுகிறோம். பிரெயினை லிட்டரலாக 2ஆக பிரித்து கேரக்டருக்கு பாதி கொடுத்துடணும். புரியல ப்ரோ, 2
என்ன சொல்றீங்க? இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை. லைக் ஐ ஜஸ்ட் ஹேட் டூ தாட் ப்ராசஸஸ், அவ்வளோதான். இப்போ வித்துனா ஏதோ ஒன்று யோசிப்பான், பட் மைக்கேல் அதை யோசிக்க மாட்டான்ல. ஓகே. ஸோ யூ கோ இன் சர்ச் ஆஃப் வாட் மைக்கேல் இஸ் திங்கிங், வாட் மைக்கேல் டூஸ், வாட் மைக்கேல் டோன்ட், மைக்கேலோட ஹிஸ்டரி, எங்க பேர் என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒரு ஃபுல்லா எழுதி எல்லாம் தாண்டியேமா. இப்போ நீங்க யோசிக்க, இப்போ நான் பேசும்போது ஒன்று யோசிச்சு பேசுவேன், இதே மைக்கேல் பேசும்போது இஸ் நாட் கோயிங் டு பி த சேம். ஸோ அது என்னங்கிறது ஜஸ்ட் ஒன் ஜர்னி டுவர்ட்ஸ் ஃபைண்டிங் தட். ஓகே. லைக் நான் சில ஃபோட்டோஸ் காட்டுறேன் ஃபைனலாக முடிக்கிறதுக்கு முன்னாடி. லைக் அந்த ஃபோட்டோஸ் பற்றி சில கான்வர்சேஷன் பேசிட்டு லைக் வில் வைண்ட் அப். ஓகே. ஓகே. வர சினிமாவுக்கு வர ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்து இன்ஸ்பயர் ஆக ஒரு பர்சன். லைக் அவர் நம்ம பேரை சொல்ல மாட்டாரா, அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன். அவரோட லெட்டரில் உங்களை மென்ஷன் பண்ணி லைக் இவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்னாரு. லைக் இதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. லைக் திஸ் ஃபீல் அது ஒன் லைஃப்ல அவ்வளோதான்டா நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப். அந்த மொமெண்ட் தான், அந்த அளவுக்கு அந்த மொமெண்ட் எனக்கு அது வரைக்கும் லைஃப்ல இருந்ததே இல்லை. அது அது முதல் தடவை அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் பண்ணும்போது தலைவர் லெட்டர் எழுதணும்னு ஒரு சின்ன ஒரு ஜிகில் நம்பல. ஒரு கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதியிருக்காருன்னு. அப்புறமா அமிச்சதுக்கு அப்புறமா தான் மென்ஷன் 2 டைம் இருக்கு. அதான் கேரக்டர் பண்ண ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எவ்வளோ பாராட்டினாலும் தகுன்னு போட்டிருக்காருல, பெரிய வார்த்தை. பட் அதுதான் ப்ரோ, அதுவே ஒரு அவார்டு மாதிரி வச்சுக்கணும். சரி, உங்களுடைய தமம் என்ன ப்ரோ? அது பர்பஸ் இன் லைஃப். பர்பஸ் ஆஃப் லைஃப். இத்தனை நாள் நான் வந்து பர்பஸ் இன் லைஃப் ஐ வாஸ் சீரியஸ்லி திங்கிங் தட் இட் இஸ் டு ஆக்ட். ஓகே. அவ்வளோதான். நம்ம பர்பஸ் வந்து இஸ் டு பிகம் அன் ஆக்டர். ஆனால் நேற்று சூர்யா சார் ஒரு விஷயம் பண்ணார் தெரியுமா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டொனேட்டட் 10 crores from the that makes me want to question என்னோட தம்மம் என்னன்னு. அது என்ன பெரிய விஷயம். எனக்கு அது நிறைய ஹெல்ப் பண்ணணுன்ட்டு ஆசை இருக்குது. பட் அவர் பண்ணுற ஸ்கேலும் அந்த மாதிரி பார்த்தேன்னா ஐ திங்க் ஐம் இன்ஸ்பயர்ட் பை ஹிஸ் தம்மம் அண்ட் ஐ ஹோப் எனக்கோ ஒரு நாள் டு கெட் தேர். சூப்பர் பா, ரொம்ப சந்தோஷம். லைக் உங்க கூட பேசுகிறப்போ லைக் ஆக்டிங் நமக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய பேர் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. லைக் ஆக்டிங்கை எவ்வளோ இன்டெப்த்தாக எடுது, அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுன்றதை இந்த கான்வர்சேஷனில் நான் கற்றுக்கிட்டேன். இந்த இன்டர்வியூவில் என்னோட டேக்அவேனா, நடிக்கணும்னா சும்மா ஆசை இருந்தால் பார்த்தது, அதுக்காக ஒர்க் பண்ணு வேலை பார்க்கணும். இது எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் ஷெட்டானி. அண்ட் அவர் எழுதின எழுத்தாக இருக்கலாம், இல்லை அவராக இருக்கலாம். அதுக்கு ஐ திங்க் ஐ ஓ ஹிம் அ லாட். சூப்பர். அங்கே உனக்கு நடிப்பு வரல போ அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மாற்றி சேஞ்ச் இல்லை, ஒரு மூமெண்ட். சூப்பர். நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் இந்த இன்டர்வியூவில். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கீப் ராக்கிங். நிறைய விஷயங்கள் ஃபியூச்சரில் நிறைய படங்கள் பண்ணணும். பெர்ஃபார்மன்ஸ்க்காக நிறைய ரெக்கக்னைஸ் பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபார்மிங் ஆக்டராக நீங்கள் வளம் வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ.